ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்டிஐ அப்ளிகேஷன் பற்றி மட்டும் தான் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஆர்டிஐலேருந்து ரிப்ளை வந்ததுக்கப்புறம் எப்படி டிடி அப்ளை பண்ணுறது அண்ட் போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கான டோட்டல் காஸ்ட் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை எக்ஸாம் எழுதுனதுலேருந்து 1 இயர் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஜூன் 2024 எழுதிருக்கீங்க, அகைன் வாங்கி பார்க்கணும், இல்லை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மே 2025 வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் லிமிட் இருக்குது அகைன் வாங்கி பார்க்குறதுக்கு. ஆர்டிஐ அப்ளை பண்ணதுலேருந்து 7 to 10 டேஸ்க்குள்ளே உங்கள் இமெயில் அண்டு எஸ்எம்எஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஆர்டிஐ ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்ட்டு. இந்த ஃபுல் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு கூகுளில் அகைன் ஆர்டிஐன்னு சர்ச் பண்ணி வியூ ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா அண்ட் ஓடிபி கொடுத்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக 7 டேஸ் கழிச்சு February 18 அன்றைக்கி என்னோடய ரிப்ளை அப்டேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரிப்ளையில் 320 rupees டிடி வழியாக டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அது எப்படி பண்ணணும், எந்த அட்ரஸ்க்குன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் ப்ராசஸ் அந்த வீடியோவில் சொல்கிறேன். சிங்கிள் குரூப் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 320 rupees தான் எல்லாருக்கும் அந்த அமௌண்ட் வரும். இன்கேஸ் போத் குரூப் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 586 rupees தான் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. டிடி அப்ளை பண்ணுறதுக்காக நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணுற பேங்க்லேருந்து டிடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் பேங்க்கை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. நான் கேஷ் ஆப்ஷன் சூஸ் பண்ணலை. கேஷ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த கேஷ் காலத்தில் என்ன அமௌண்ட் கொண்டு போகிறீங்களோ அதை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டெபிட் மை அக்கௌண்ட்ன்ற டைரக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன், அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற மாதிரி. இதில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம நோட் பண்ணுறது வந்து பேயிஸ் நேம், அமௌண்ட் இன் வேர்ட்ஸ், பேயபிள் அட். பேயிஸ் நேம் வந்து இன் ஃபேவர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இது நம்ம ஆர்டிஐ ரிப்ளைலே இருக்கும். பேயபிள் அட் கொல்கத்தா, இதுவும் அந்த இதில் இருக்கும். இந்த அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் காலத்தில் ஆர்டிஐ ரிப்ளையில் என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் போடணுமே தவிர டோட்டல் அமௌண்ட் போடக்கூடாது. இந்த டோட்டல் அமௌண்ட்டுன்றது எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் ஆட் ஆகி வரும். இந்த எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டை உங்கள் பேங்க் தான் சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் பேங்க்கை கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. அங்கேயே போனீங்கன்னா பேங்க்குக்கிட்டேயே நீங்கள் வந்து 15 to 20 minutes அந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடித்து நீங்கள் டிடி கையில் வாங்கிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் நம்பர், டேட், சைன் இதெல்லாம் மறக்காமல் போட்டுக்கோங்க. இதில் இருக்க மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 45 minutes கிட்ட ஆச்சு இந்த டிடி வாங்குறதுக்கு. பேங்க் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால அந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆனிச்சு. எனக்கு 60 rupees சார்ஜ் பண்ணி டோட்டலாக 380 rupees நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 40 rupees தான் 586 rupeesக்கே சார்ஜ் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இது பேங்க் டு பேங்க் வேரி ஆகுது. அதை நீங்கள் தெளிவாக உங்கள் பேங்க்கிட்ட கேட்டு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிடி வாங்கினதுக்கப்புறம் டிடியோட பேக் சைடில் ஆர்டிஐ அப்ளிகேஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் எழுதணும். இது எழுதும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமல் டிடி டேமேஜ் ஆகாத மாதிரி எழுதிக்கணும். டிடியை நம்ம போஸ்ட் பண்ணுறதுனால இது என்னோடய டிடின்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு கவர் லெட்டர் மாதிரி ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், மேண்டட்ரி இல்லை. பட் நான் ஒரு சேஃப்டிக்காக எழுதி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். இதே ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம், இல்லைனா சிம்பிளாக உங்களுக்கு தோன்ற ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். இதனால் நீங்கள் ஒரு போஸ்டல் கவர் வாங்கி இதை எல்லாமே அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டல் கவர் வந்து நல்லா டிமாண்ட் ஆஃப் போகிற அளவுக்கு பெருசாக வாங்கிக்கோங்க. 5 to 10 rupees ஆகும். நியர்பை ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் ஆர் போஸ்டல் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் கிடைக்கும். கவர் லெட்டரை 3 fold மடித்து அதுக்குள்ளே டிமாண்ட் ஆஃப் வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அந்த போஸ்டல் கவர் மேலே உங்களோட ஃப்ரம், நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் எழுதிட்டு 2ல் வந்து ஆர்டிஐ ரிப்ளையில் என்ன அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸை அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப், இந்த லெட்டரை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 26 rupees நார்மல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுவே ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தால் 45 rupees வரைக்கும் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் போஸ்ட்லேயே ஒரு 4 to 6 days அந்த லொக்கேஷனை போய் ரீச் ஆகிடும். நீங்கள் போஸ்ட் பண்ண டேட்லேருந்து ஒரு 1.5 months to 2 monthsக்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே உங்களுக்கு சர்டிஃபைட் காப்பீஸ் போஸ்ட்டில் வந்துடும். பட் உங்களுக்கு உங்கள் காப்பீஸை உடனே பார்க்கணும், எனக்கு வந்து 2 monthsலாம் பத்தாது, எனக்கு இப்போ உடனே வேணும்னா நீங்கள் ஐசிஎம்ஐலே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 3rd March 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பேப்பருக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சிம்பிளாக எக்ஸாமினேஷன் டேப்பில் போய்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் அப்டைனிங் சர்டிஃபைட் காப்பீஸ்ன்னு இருக்கும், அந்த செக்ஷனில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு குரூப்புக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. என்னை கேட்டால் அது ரொம்ப ஓவர் காஸ்ட்டு. ஏன்னா ஆர்டிஐ வழியாக நீங்கள் 2 குரூப்புக்குமே வித்தின் 700 rupeesல அப்ளை பண்ணி முடிச்சிக்கலாம், இன்டருக்கும் ஃபைனலுக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் காட்டுற கிளிப் வந்து நான் ஜூன் 2024 அப்போ அப்ளை பண்ணி வாங்கின காப்பீஸ். இதே ப்ராசஸ் வழியாக தான் நான் அப்ளை பண்ணி வாங்கினேன். எனக்கு அப்ளை பண்ணதுலேருந்து 1.5 monthsக்குள்ளே காப்பி கையில் கிடச்சிருச்சு.